Hello friends, welcome to Stylo's Kitchen. இன்னைக்கு நம்ம Stylo's Kitchenல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா நம்ம பிள்ளையாரப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை சூப்பரா செஞ்சிருக்கோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. கொழுக்கட்டை செய்யிறதுக்கு முதல்ல நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். இதை இந்த பாத்திரத்துல போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நசுங்கணும், ஆனால் அதே நேரம் குழஞ்சிடக்கூடாது. பருப்பெல்லாம் முழுசாக இருக்கணும். இதை இது மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரைன் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சு எடுக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கடலைப்பருப்பு தண்ணி வடிஞ்சிருச்சு. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் எல்லாமே போட வேணாம், கொஞ்சம் பருப்பு போல் இந்த அளவுக்கு முழுசாக இருக்கட்டும். இதை நம்ம கடைசியாக பூரணத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசாக இருந்துச்சு அப்படின்னாக்க சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம அரைச்சிடலாம். இதை 1-2 அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது இப்படியே இருக்கட்டும். இங்கே ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். அதில் கடலைப்பருப்பு அளந்த அதே கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் பொடிச்சு எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் நம்ம வெல்லத்தை அப்படியே வடித்து எடுத்துடலாம். மண் தூசி எதுவாக இருந்தாலும் இதில் நின்றுக்கும். இப்போது ஒரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயை நெய்யில் வதக்கும்போது நமக்கு பூரணம் கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். அதுக்காக இன்னொன்று சீக்கிரமாக நமக்கு கெட்டு போகாது. 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் நல்லா வதங்கட்டும். நல்லா வாசனை வர அளவுக்கு தேங்காயை வறுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த கடலைப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். கூடவே வடித்து வச்சுருந்த இந்த வெள்ளை தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கணும். ஒரேடியாக கலந்துட்டோம் ஊற்றிட்டோம் அப்படின்னாக்க அதிகமாக போயிடுச்சுனாக்கா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம பிறகு தேவைப்பட்டுச்சுனாக்கா அதன் பிறகு மீதி உள்ளதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட நாம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முழுசாக கடலைப்பருப்பு, அதை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், வாசமாக இருக்கும். கொஞ்சமாக 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பூரணம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம கொழுக்கட்டை உள்ளுக்கு வைக்கிற அளவுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக எடுத்துடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்குது. இப்போ நான் ஒரு பேப்பர் பிளேட் எடுத்திருக்கேன். அதில் இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டை மாவை உருண்டையாக எடுத்திருக்கேன். இதை ரவுண்டாக அப்படியே நம்ம தட்டிக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது,
அதே சமயம் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. மெலிசாக இருந்துச்சு அப்படின்னாக்க பூரணம் வந்துட்டு வெளியாயிடும் வேக வைக்கும்போது. அதையும் பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். அதோட திக்னஸ் பாருங்கள், மீடியமாக இருக்குது. இப்போது இந்த பூரண உருண்டையை எடுத்து ஒன்று நடுப்புற வச்சு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஓரங்களெல்லாம் நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுறணும். பாருங்கள், இது மாதிரி ஓரங்களெல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். இப்போது நம்மளுடைய கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு இட்லி பானையில் வச்சு 7லேருந்து 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதித்த பிறகு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நம்ம கொழுக்கட்டைகளை வச்சிடலாம். சுற்றி இருக்கிற அந்த துணிங்களை இந்த மாதிரி மேலே மூடி போட்டுடலாம். அப்போ தான் வேர்வை படாமல் இருக்கும். வேர்வை மீன்ஸ் அந்த ஆவி பட்டு தண்ணியாக இருக்கும் சில நேரங்களில், அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுது. இதை ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வேகட்டும். அதன் பிறகு நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் இப்போ வந்துட்டு இட்லி பாத்திரத்தை திறந்து பார்த்துடலாம் கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு. நல்லா வெந்துருச்சு, மாவெல்லாம் எதுவுமே ஒட்டலை கையில். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்ல சூடாக இருக்குது. இப்போது பாருங்கள், எல்லாமே சூப்பராக நல்லா வெந்திருக்கு. ரொம்பவும் வேக விடக்கூடாது, அப்புறம் ரப்பர் மாதிரி கொஞ்சம் ஹார்டாகிடும். அந்த டைம் பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி சப்போஸ் வேகாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதன் பிறகு கூட கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுக்கலாம். இது இப்போ ஆறின பிறகு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு விநாயகர் சதுர்த்தி விழாவை ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஹாப்பியாக வாழலாம்.